ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சென்னை தஞ்சை சமையல். இப்போ நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணி பார்க்க போகிறோம். வெள்ளை மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாயை 2 கீறி வச்சுருக்கேன். இது அரைக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு பெரிய தக்காளியை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வச்சுருக்கேன். புதினா ஒரு அரை கைப்பிடி அளவு வச்சுருக்கேன். அப்புறம் தயிர் வச்சுருக்கேன். தயிர் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம அதில் கறியில் விட்டு பெரட்ட தான் போகிறோம். அப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட்டு ஒன்று அரைக்கணும். இதில் 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். 15 பல்லு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு தோல் நீக்கி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தவிர பட்டை, கிராம்பு, சோம்பு இது அத்தனையும் போட்டு இது ஒரு மசாலா பேஸ்ட்டு தயாரிக்க போகிறேன். தயாரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். மசாலா பேஸ்ட் அரைச்சிட்டோம்மா, இதிலே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கறியில் போட்டு நம்ம பெரட்டி வைக்கணும். தயிரோடு சேர்த்து பெரட்டி வைக்கணும். பெரட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன். இதில் உப்பு சேர்த்து பெரட்டினீங்கன்னா கறியில் உப்பு இறங்கும். இதோட சேர்த்து தயிரும் போட்டு பெரட்டிடணும். இதை மேரினேட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் இல்லை 1/2 hour இதை வைக்கணும். அப்போது கறி சாஃப்ட் ஆகிடும். மட்டன் நல்லா சாஃப்ட்டு, நல்ல மனம் வருது. மட்டன் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இது ஒரு 1/2 hour ஊறணும். இந்த பிரியாணிக்கு வெறும் பச்சை மிளகாய் காரம் தான்மா. இதை தட்டு போட்டு இப்போது மூடி ஒரு சைடில் வச்சிடலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதில் 2 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். மிச்சத்துக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா 2 கப்பு அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு எப்படியும் 4 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ இதில் 2 கப்பு தேங்காய் பால், 2 கப்பு தண்ணி சரி சமமாக அப்படி எடுத்து வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசியில் தான்மா செய்கிறேன். இதுதான் அந்த வெள்ளை பிரியாணிக்கு, கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல டச்சர் இருக்கும். அதுக்காக தான் இதை போட்டு செய்கிறேன். இந்த மனம் நல்லா இருக்கும். சீரக சம்பாவோட அடுப்பு பற்ற வச்சிட்டோமா, ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. 5 லிட்டர் குக்கரு. குக்கர் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் எடுத்து வச்சுருக்க எண்ணெயில் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாமா. ஒரு 1.5 ஸ்பூன் நெய். நெய் உருகினவுடனே 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். சமையல் எண்ணெய் தான்மா. 1.5 ஸ்பூன் நெய், 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே ஸ்பைசஸ் போட்டுடலாம். ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாமா. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூ போட்டிருக்கேன். லவங்கம் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாமா. இதுக்கு பொன்னிறமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வெள்ளையாக இருக்கும். பச்சை மிளகா போட்டேன். பச்சை மிளகா வாசனைக்கு மட்டும்தான். காரம் இருக்குது.
அதனால் பச்சை மிளகா வெறும் வாசனைக்காக மட்டும்தான் போட்டிருக்கேன். கீரி போடலை, பச்சை மிளகா முழுசாக போட்டிருக்கேன். அது வெறும் வாசனைக்காக. இதுக்கு பொன்னிறமாக வதங்க தேவையில்லை. கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம மீதி பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கலர் மாறிடும், அதுக்காக தான். தக்காளி போட்டிருக்கம்மா. இப்போது இந்த மேரினேட் பண்ண மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். மட்டன் நான் தனியாக வேக வைக்கல, இது மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இதில் சேர்த்துக்கிறோம். இதுலேயே உப்பும் போட்டிருக்கேன் நான். அதனால் உப்பு பார்த்து போடணும். செக் பண்ணி தண்ணி விட்ட பிறகு செக் பண்ணி அப்புறம் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கணுமா. இது நல்லா வதக்கி விட்டுணும். மட்டன் நல்லா கோட் ஆகணும் ஃபுல்லாக இந்த இதில். இந்த மட்டன் பிரியாணிக்கு சீரக சம்பா ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் அதில் பண்ணுறேன். இதுலேயே ஒரு கட்டு, அரை கட்டு மல்லி இலை, கட்டு புதினா இலை. உப்பு செக் பண்ணி தாம்மா போடணும். இதில் எந்த மசாலாவும், மஞ்சத்தூள் கூட கிடையாது, எந்த மசாலாவும் கிடையாது. நம்ம திக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை 2 கிளாஸ் இதில் ஊற்றுறேன். 2 கப்பு அரிசி, 4 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ 2 கிளாஸ் சாதா தண்ணி, அதை இதில் ஊற்றிடுறேன். இப்போ உப்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருக்கு, நான் இப்போ போடுறேன். ஒரு அரை பழம் எலுமிச்சை சாறு. அரிசி போடும்போது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போது இதை விசில் விடணுமா, ஒரு 8-9 விசில் விடணும். அப்போ தான் கறி மட்டன் நல்லா வெந்திருக்கும். இப்போ குக்கரை மூட போகிறோமா. குக்கரை மூடி ஒரு 8-9 விசில் வரணும். வெயிட் போடுறோமா.
9 விசில் வந்துருச்சுமா. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் பார்த்தீங்களா, இல்லை எல்லாம் கரைஞ்சி. இப்போ கறி பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். கறி பஞ்சு மாதிரி வெந்திருக்கு கறி. பற்ற வச்சுக்கலாமா. இப்போ 2 கப்பு அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அரை மணி நேரம் இல்லை 40 மினிட்ஸ் ஊற வச்சு நான் வச்சுருக்கேன். இப்போது இந்த அரிசியை இதில் போட போகிறேன். சீரக சம்பா அரிசி இதில் போட போகிறேன். வடித்து தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் கையில் கொஞ்சம் எடுத்து போட்டால் இன்னும் வடியும். தண்ணி வடிச்சு இப்போது அரிசியும் இந்த கறியும் சமமாக இருக்கணும். நல்ல ஒரு கொதி வரணும். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கணும். நான் எந்த மசாலாவும் போடலாமா. மட்டன் வேக வச்சு தான். உப்பு கரெக்டாக இருக்குது. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பண்ணுறேன், எப்படி போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். நான் இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எப்படி ரொம்ப கிண்டாதீங்க, இது உடையாது இந்த அரிசி, இருந்தாலும் ரொம்ப கிண்ட வேண்டாம். இப்போது நம்ம டம் போட்டுக்கலாம். இப்போ மேலே ஒரு ஆவி வந்ததும் விசில் போட்டுடலாம். மேலே ஆவி வந்துடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஸ்லிம் பண்ணிவிடுங்க. மேலே ஒரு ஆவி வந்தோடனே இதை போட்டுட்டு திருப்பி எடுத்து காட்டுறேன் எவ்வளோ அரிசி பொலன்னு இருக்குன்னு. இது வந்து ஒரு 15 நிமிஷம் இருக்கணுமா. 15 நிமிஷம் இந்த ஸ்லிம்மில் வச்சு இருக்கணும். 15 நிமிஷம் கழித்து தான் நம்ம எடுத்து பார்க்கணும். ஆஃப் பண்ணிட்டோம்மா. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சாதம் எப்படி உதிரியாக வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இப்போ திறக்க போகிறேன். சில எடுத்துட்டு சாதம் பாருங்கள் எப்படி பலன்னு வந்துடும். சாதம் எப்படி வந்துருக்கு. இப்போ என்ன திருப்பணுமா. சாதம் பாருங்கள் பலன்னு இருக்கு. அடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.